ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஸ்மார்ட் பேண்ட் வந்து எந்த அளவு முக்கியம்னா, நம்ம எல்லாருமே இப்ப ஸ்மார்ட் பேண்டுக்கு பழகி இருப்போம். பல பேர் ஃபிட்னஸ்க்காக ஸ்மார்ட் பேண்ட் யூஸ் பண்றாங்க. சில பேர் வந்து அவங்களோட நோட்டிபிகேஷனை பார்க்க முடியாம போயிருங்கிற ஒரு காரணத்துக்காக ஸ்மார்ட் பேண்ட் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சேவையை வந்து இந்த ஸ்மார்ட் பேண்ட் வந்து நம்மளுக்கு வழங்குதுன்னு கூட சொல்லலாம். ஸ்மார்ட் பேண்ட பல வகையான பிராண்ட்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸ்மார்ட் பேண்ட்ல வந்து எல்லா கம்பெனிஸுமே அவங்களுடைய போட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேண்ட் உருவாக்கி இருக்காங்க. Huawei கம்பெனி அவங்களுக்கு ஏற்ற ஒரு பேண்ட் உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச MI, அதாவது Xiaomiல வந்து இன்னொரு ஸ்மார்ட் பேண்ட் இருக்கு. அதுல லேட்டஸ்டான ஸ்மார்ட் பேண்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச Mi4 பேண்ட் தாங்க. ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான ஸ்மார்ட் பேண்ட் அனுபவத்தை கொண்டு வர ஒரு பேண்ட்னு கூட இந்த MI பேண்ட சொல்லலாம். சோ இன்னைக்கு அந்த MI பேண்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அந்த MI பேண்ட்ல அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு விஷயம் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, MI பேண்ட்ல லேட்டஸ்டான பேண்டான Mi4 தான் பார்க்க போறோம். ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான ஸ்மார்ட் பேண்ட் கூட பல பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட பல பேரோட ரிவ்யூல இருக்கு இந்த பேண்ட் வந்து. சோ இன்னைக்கு இந்த பேண்டை தாங்க அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இந்த பேண்ட், அதாவது இந்த பாக்ஸ்குள்ள இருக்குன்னு, என்னென்ன விஷயம் வந்து இந்த பாக்ஸ்குள்ள இருக்குன்னு பார்க்கலாம். சோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். சோ ஓபன் பண்ணிட்டு இது ஃபர்ஸ்டா எடுத்தோனே உங்களுக்கு பேண்ட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது கூடயே கொஞ்சம் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல சார்ஜர் இருக்கு. இது வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. M3 பேண்டோட சார்ஜரை வந்து M4 பேண்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபுல் யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. ஃபுல் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட்ல இருந்து சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம இந்த MI பேண்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் ஒரு பொலித்தீன் கவர் இருக்கு, ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ எடுத்தோன்னு பார்த்தா ரொம்பவுமே ஒரு நல்ல லுக்ல வந்திருக்கிறது தான் இந்த Mi4 பேண்டுன்னு கூட சொல்லலாம். இதுல டச் ஸ்கிரீன் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் அவ்வளவுதாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வாட்ச் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வருது, அதாவது கலர் டிஸ்பிளே. ரொம்பவுமே ஸ்மூத்தா கூட இது ஒர்க் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இதுல டச் கூட ரொம்பவுமே நல்ல ஒரு டச் சென்சிட்டிவ் இருக்குன்னு கூட சொல்லலாம். சோ வாங்க இதுக்கு எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுதாங்க அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா MI Fitன்னு தான் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் பேண்டை வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எல்லாத்தையுமே இது கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுடைய செட்டிங்ஸை கூட உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நடக்கிறது, ஓடுறது எதாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு ட்ராக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்மார்ட் பேண்ட்லனா நம்மளுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்மார்ட் பேண்டில் வந்து உங்களுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா இந்த ஸ்மூத், அதாவது இது ஹார்ட் ரேட், இதை கிளிக் பண்ணோன்னே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சென்சார் வேலை செய்யுது, ஹார்ட் பீட் சென்சர் வேலை செய்யுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு டச்சில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாதுன்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே நல்ல ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 விதமான ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். மற்ற ஸ்மார்ட் பேண்டில் எப்படின்னு தெரியாது, பட் இதில் வந்து 6 கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வெதரை வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் ஆகின உடனே உங்களுக்கு வந்து இதில் அப்டேட் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி மோர் டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் பேண்டில் அப்ளிகேஷனில் தான் இதெல்லாம் உங்களுக்கு எனேபிள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் இங்கே வரும். ஸோ மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் வாட்ச், டைமர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைன் டிவைஸ், சைலண்ட், பேண்ட், டிஸ்பிளே, செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். செட்டிங்ஸ் இருப்போம்னா உங்களுக்கு செட்டிங்ஸை கிளிக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்பவுமே நல்ல எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் பேண்டில். வெயிட்டும் வந்து அவ்வளோ பெரிய வெயிட் ஒன்றும் இல்லை, ரொம்பவுமே லைட்டான ஒரு வெயிட்னு கூட சொல்லலாம். முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பேண்ட் டிஸ்பிளே தான் நான் முதல்ல சொன்னது. உங்களுக்கு விருப்பமான எந்த டிஸ்பிளே கூட உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும், எதெல்லாம் இன்கமிங் கால்ஸ் வரணுமா, அது எப்படி வரணும்,
அது எல்லாமே உங்களுக்கு இங்கே செட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா மூளை வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயம் வரணும், எஸ்எம்எஸ் எல்லாம் வரணுமா, நம்ம எந்தெந்த அப்ளிகேஷனில் வந்து அலர்ட் வேணும் அப்படின்னு கூட உங்களுக்கு எதாக இருந்தாலும் இதன் மூலமாக, இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் பேண்ட். அதாவது ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த Mi4 ஸ்மார்ட் பேண்ட் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு ஸ்மார்ட் பேண்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயில் வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் பேண்ட் போகுது. பட் இந்த ஸ்மார்ட் பேண்ட் வாங்குறதுக்கு நல்லமா இல்லையான்னு கேட்டால் கட்டாயம் வாங்கலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல இதில் டச் வந்து ரொம்பவுமே அருமையாக வேலை செய்யுதுன்னு கூட சொல்லலாம். அதோட சூப்பர் AMOLED டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கையில் அவ்வளோ பெரிய வெயிட்னு சொல்ல முடியாது. முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த ஸ்மார்ட் பேண்டில் பேட்டரி வந்து ரொம்பவுமே நல்லா நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு இதில் பேட்டரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் பண்ணி பார்க்கல இன்னும் நாங்கள். ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணி தான் பார்க்கணும் இதில் பேட்டரி வந்து அத்தனை நாள் இருக்குதானே. பட் சொன்ன அளவில் 15 நாளைக்கு இதில் பேட்டரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்பவுமே நல்ல அழகான ஒரு டிஸ்பிளே இருக்கிற ஸ்மார்ட் பேண்ட் கூட சொல்லலாம். அதாவது யூஸ் பண்ண நல்ல ஸ்மார்ட் பேண்டான்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் பேண்ட் இனி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே நல்ல அழகா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்மார்ட் பேண்டுங்கிறது யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கணும். பட் அது இது எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேண்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்ட கட்டாயம் முடியுங்க. நீங்க யூஸ் பண்றதுன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஸ்கிராச்சஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அது அழகா யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் எதுக்கும் டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எந்த விதமான ஸ்க்ரெச்சஸும் வராம இருக்கும். அது ஒண்ணு மட்டும்தாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல எந்த விதமான குறைகளும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸ்மார்ட் பேண்ட் வந்து பக்கா பேண்டுங்க. உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் மூலமாகவே இந்த ஸ்மார்ட் பேண்டை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்மார்ட் பேண்ட் வாங்கலாமா வேணாமான்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த பேண்ட் வாங்கலாம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.